அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனில் சூரா பக்ரா என்கிற 2வது அத்தியாயத்தில் 215வது வசனம் தொட்டு அல்லாஹ் பேசுகிற மனிதகுலத்திற்கான சில முக்கியமான அறிவுரைகளில் ஒரு மிக பெரும் பாடத்தை அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லித் தருகிறான். அல்லாஹ் பேசுகிறான், குதிப அலைக்குமுல் கிசாஸ் வஹுவ குர்ஹுல் லக்கும். போர் செய்வது உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் போதிலும் போர் செய்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அசா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும் வ அசா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், அது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். நீங்கள் ஒன்றை விரும்பலாம், அது ஒருவேளை உங்களுக்கு கெட்டதாக இருக்கலாம். அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் இதில் யுத்தம் குறித்து பேசுகிறான். யுத்தம் செய்யுங்கள், யுத்தம் செய்வது உங்கள் மீது கடமை என்று ஒரு ஆட்சி அமைக்கப்பட்ட அந்த ஆட்சிக்கு கீழ் செயல்படக்கூடிய ஆட்சியாளர்கள் குடிமக்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், உங்களை பாதுகாக்க, உங்கள் நலனுக்காக வேண்டி உங்களை எதிர்த்து யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் யுத்தம் புரியுங்கள். யுத்தம் செய்வதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளாதீர்கள், அது உங்கள் மீது கடமை என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், இது வேண்டாம். இந்த வியாபாரமோ, இந்த கல்வியோ, இந்த ஊரோ, இந்த பழக்க வழக்கமோ, இந்த பொருளாதாரமோ அல்லது இந்த குடும்ப வாழ்க்கையோ வேண்டாம் என்று நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம். வஹுவ கைருல் லக்கும், அது ஒருவேளை நல்லதாக கூட இருக்கும், உங்களுக்கு தெரியாது. வஅஸா அன் துஹிப்பு ஷையன், நீங்கள் ஒன்றை நேசிக்கலாம், ஒரு வியாபாரத்தை, ஒரு திருமண பந்தத்தை அல்லது வேறு வேறு காரியங்களை நீங்கள் நேசிக்கலாம். வஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு தீமையாக கூட இருக்கலாம். அதனால நம்ம நேசிக்கிறதையெல்லாம் விட்டுறணும், வெறுக்கிறதெல்லாம் எடுத்துக்கணுங்கிறது இது அர்த்தம் கிடையாது. நீங்கள் நேசிக்க வேண்டியதை நேசியுங்கள், உங்களுக்கு வெறுப்புக்குரியதை வெறுப்பாக்கி கொள்ளுங்கள். ஆனால் அது நன்மையாக இருக்கும் பட்சத்தில் வெறுப்பை விட்டுவிடுங்கள், அது உங்களுக்கு தீமையாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் நேசத்தை விட்டுவிடுங்கள். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிபவன். ஒரு காரியம் அதை செய்தால் என்ன நடக்கும், செய்யலைன்னா என்ன நடக்கும் அல்லாஹ்க்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த பாடத்தை அல்லாஹ் யாருக்கு முதல்ல நடத்துறான் அப்படின்னா மனிதர்களுக்கே கிடையாது, வானவர்களுக்கு அல்லாஹ் நடத்துகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வானவர்களை அழைத்து, இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியில் நான் ஒரு தலைமுறையினர்களை படைக்க போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப வானவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள், அவர்களுக்கு தெரிந்த புரிந்து கொண்ட அடிப்படையில் ஒன்றை சொல்லுகிறார்கள், இறைவா, பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு சமுதாயத்தை நீ படைக்க இருக்கிறாயா? இவங்க வந்தா குழப்பம்தான் வரும். நீ படைக்க போறேன்னு சொல்ற இந்த கூட்டம் இருக்கிறார்களே, இவர்களால் உலகத்தில் குழப்பம்தான் வரும். ஒருத்தர் அடித்துக் கொள்வார்கள். பொறாமை, போட்டி, வன்மம், குரோதம், அது ஆட்சியில், புகழில், படிப்பில், தகுதி உயர்வில் எல்லாம் வெட்டுக்குத்தாதான் நடக்கும். இப்படி ஒரு கூட்டத்தை நீ படைக்க போகிறாயா? உன்னுடைய மகத்துவத்தை குறித்து நாங்கள் புகழ்ந்து கொண்டு இல்லையா அப்படின்னு அந்த வானவர்கள் கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் அறிகிறேன் என்று சொல்லி
உண்மையிலே வானவர்கள் பயந்த காரியம் இருக்கு, மனித குலத்தை இல்லாமல் எல்லாம் கிடையாது. இங்கு இவர்கள் மனிதர்கள் குழப்பம் செய்கிறார்கள், இரத்தத்தை ஓட்டுகிறார்கள் என்றாலும் இங்கு சில மாணிக்கங்களும் உண்டு. நபிமார்களை போன்று, நபிமார்களை பின்பற்றிய சஹாபாக்களை போன்று நல்ல பல மக்களும் இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் இந்த மனித குலத்தை உண்டாக்கியதே கெட்டவர்களுக்காக அல்ல, இதுல கிடக்கக்கூடிய சில மாணிக்கங்களுக்காக, சில நல்ல மனிதர்களுக்காக. அல்லாஹ் அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலம் உணர்த்துகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லம ஆதம அஸ்மா அக்குல்லஹா, ஆதமுக்கு அனைத்தினுடைய பெயர்களை அல்லாஹ் கற்றுத்தந்து வானவர்களோடு போட்டியிட வைத்து வானவர்களையே அல்லாஹ் ஆதம் நபி மூலமாக வெல்ல வைத்து பிறகு வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். இறைவா நீ தூயவன், எங்களுக்கு எதை நீ கற்றுத் தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது, நீ அறிந்தவன் ஞானமிக்கவன் என்று அந்த தோல்வியை அல்லாஹ் வானவரிடத்தில் ஒப்புக்கொள்ள வைக்கிறான். அவர்களுக்கு ஆரம்பத்தில் இதுல விருப்பம் இல்லை, ஆனா அல்லாஹ் சொன்னா அதுல கரெக்டா இருக்குன்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஒன்றை பார்க்கலாம், உடனே அல்லாஹ் கட்டளை இடுகிறான், உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் அல்லாஹ் கட்டளை இடுகிறான். ஃபஸஜது, அங்கிருந்த அனைவரும் சஜிதா செய்தார்கள், இல்லா இப்லீஸ், இப்லீஸ் என்ற ஒருவனை தவிர. அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன். அவன் ஏன் சஜிதா செய்யல, அதுக்கு அவன் காரணம் சொல்றான். மா மனஅக அல்லா தஸ்ஜுத இது அமர்த்துக், உனக்கு நான் சஜிதா செய்யும்படி கட்டளை இட்ட பிறகும் உன்னை சஜிதா செய்ய விடாமல் தடுத்தது எது அல்லாஹ் கேட்கிறான். அதுக்கு அவன் பதில் அளிக்கிறான், அன கைரு மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். ஹலக்தனி மின் நார், என்னை நீ நெருப்புல படைச்ச. ஓ ஹலக்தகு மின் தீன், அவர் நீ களிமண்ல படைச்ச. அப்ப நான் தானே சிறந்தவன், நான் ஏன் காலில் விழணும். அவன் ஒரு காரியத்தை வெறுத்தான். வெறுத்தால் இதுல நன்மை இருக்குன்னு நினைச்சானா, நினைக்கல. வானவர்களும் முதல்ல ஒரு காரியத்தை வெறுத்திருக்கிறார்கள், ஆனா அல்லாஹ் சொல்லும் போது அதுல ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லி கட்டுப்பட்டாங்க. நம்ம வெறுத்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும் என்று அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அந்த மனித குலத்தை விட ஒரு படி உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் வானவர்களுக்கு வழங்கினான். இவர்களும் மனிதர்களை வெறுத்தார்கள், அதுல ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னு அவங்க கட்டுப்பட்டுட்டு போகாமல் அல்லாஹ்வை எதிர்த்து தன்னுடைய வெறுப்புணர்வை அவர்கள் வெளிப்படுத்த ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹ்பித்து மின்ஹா ஃபமா யகூனு லக அன் ததகப்பர ஃபீஹா ஃபஹ்ருஜ் இன்னக மினஸ் சாகிரின். இங்கிருந்து அனைவரும் நீங்கள் வெளியேறி விடுங்கள், நீங்கள் பெருமை அடிக்கிற இடம் இது கிடையாது, சிறுமைப்பட்டவர்களாக இழிவடைந்தவர்களாக நீங்கள் வெளியேறுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் அந்த உலகத்திலே காட்டுறான். வானவர்களுக்கும் மனித படைப்பில் ஒரு வெறுப்பு இருந்தது. ஏன்னா இவங்களால பிரச்சனை வரும் அப்படின்னு வெறுப்பு. நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் இல்லை, இவங்க வந்த பிரச்சனையில வரும் அப்படின்னு ஒரு வெறுப்பு இருந்தது. இப்லீஸுக்கும் ஒரு வெறுப்பு இருந்தது. ஏன் வெறுப்பு இருந்தது? நான் உயர்ந்தவன் இவர் தாழ்ந்தவன். அல்லாஹ் தெளிவுபடுத்திய பிறகு வானவர்கள் அதிலிருந்து தங்கள் கருத்தில் இருந்து அவர்கள் பின்வாங்கி கொண்டார்கள். நம்ம தப்பா நினைச்சிட்டோம், எல்லாம் நீ சொல்லி கொடுத்ததானே எங்களுக்கு தெரியும், வேற என்ன தெரியும் எங்களுக்கு அப்படின்னு விலகிட்டாங்க. இப்லீஸ் விலக மறுத்தான். இன்றைக்கு மனிதர்கள்ல பெரும்பான்மையான மக்களும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். நாம சில காரியத்தில் விடாப்புடியாக நிற்போம், இதுதான் வேணும், இப்படித்தான் நடக்கணும், இதுதான் சரி அப்படின்னு சிலதில் விடாப்புடியாக நிற்போம். அந்த விடாப்புடியா நிக்கிறது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. சில காரியத்தில் விடாப்புடியா நிக்கிறதுங்கிறது மனித இயல்பு, சரிதான். எனக்கு அது தீமையைத்தான் தரும் என்று தெரிந்தும் நான் விடாப்புடியாக நிற்பேனே, ஆனால் அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வாசா அன் தக்ரஹு ஷையன் வ ஹுவ கைருல் லக்கும். சிலதை நீங்கள் வெறுக்கலாம், அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வாசா அன் துஹிப்பு ஷையன் வ ஹுவ ஷர்ருல் லக்கும். சிலதை நீங்கள் நேசிக்கலாம், அது உங்களுக்கு ஒருவேளை கேடாக கூட முடியும். எதை நேசிக்கணும் எதை நேசிக்க கூடாதுன்னு சொல்லல. கேடுன்னு தெரிஞ்சா விலகணுமா வேண்டாமா? நல்லதுன்னு தெரிந்தால் கட்டுப்படணுமா வேண்டாமா? அது கூட உங்கள்கிட்ட இல்லையேங்கிற பாடத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். உங்களுக்கு ஒன்றை நலன் வறுமையானால் அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு காரியத்தில் எதை தேர்வு செய்வார்கள்? ரெண்டு காரியம் இருக்கு, தேர்வு செய்ய வேண்டிய நிலை வந்தால் எது தனக்கு இலகுவோ தனக்கு தோதுவோ அதை ரசூலை தேர்வு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் வாய்ப்பளிக்கிறான், நீங்கள் ஒரு சத்தியம் செய்கிறீர்கள், இதைத்தான் செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு ஒன்றில் சத்தியம் செய்து
நீங்கள் சத்தியம் செய்தது ஒருவேளை தவறான ஒன்றாக இருந்தால் நீங்க விலகிக்கலாம், அதுக்கு அனுமதி இருக்கு இஸ்லாத்துல. சத்தியம் பண்ணிட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, 3 நோன்பு வச்சுட்டு போயிருங்க. ஆனால் உங்களுக்கு அது தவறு என்று தெரிந்து நீங்க அதுக்கு கட்டுப்பட்டு நடக்காதீங்க, அதுக்கு போயிடாதீங்க என்று இறைவன் கட்டளையிடக்கூடிய காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் இருக்கலாம், எடுக்கிற எல்லா முடிவும் சரியாக இருக்கும் என்று அர்த்தம் கிடையாது. பல முடிவுகள் தவறாக இருக்கும். ஏன்னா முடிவு எடுக்கிறது நாம மனுஷன், நம்ம அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ்வுடைய முடிவு ஒருபோதும் தவறாக முடியாது. ஏன்னா அதை நடத்துபவனே அல்லாஹ் தான். ஒரு காரியத்தை முடிவெடுத்துட்டு அந்த காரியத்தை நடத்துறவனே அல்லாஹ் தான். அவன் அறிவுக்கு வராமல் ஒரு காரியம் உலகத்தில் நடக்க போறது இல்லை. அவன் விரும்பின விதத்தில் அந்த உலகத்தை வளைச்சுக்கிட்டே இருப்பான், அது அவன் பழக்கம். நம்ம இஷ்டப்படி இந்த உலகம் வளையாது. நாம நினைக்கிற நேரத்தில் சூரியன் உதயமாவதோ, நாம நினைக்கிற நேரத்தில் இரவு வருவதோ, நாம நினைக்கிற நேரத்தில் நமக்கு மௌத்து வருவதோ, நமக்கு பிறப்பு வருவதோ நம்ம கையில கிடையாது. இந்த உலகம் அது போக்கில் போகுது, அல்லாஹ்வுடைய போக்கில் போய்கிட்டு இருக்கு. இங்க நமக்கு விரும்பியது நடக்கும், விரும்பாது நடக்கும். நீங்கள் ஒரு காரியத்தை விடாப்புடியாக இருந்து அது உங்களுக்கு பிரச்சனையை, பாதிப்பை, கஷ்டத்தை தருமையானால் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை நீங்கள் வெறுத்து இருந்து அது உங்களுக்கு ஒருவேளை நன்மையை தருமையானால் அதன் பக்கம் நீங்கள் சென்று விடுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், சிறிய செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். நபி அவர்கள் காலத்தில் அபூ சலமா என்ற ஒரு நபித்தோழர், நல்ல சஹாபி, வஃபாத் ஆயிட்டார், நோய்வாய்ப்பட்டு. அவருடைய மனைவி உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் விதவை பெண்ணாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் மறுநாள் காலை பொழுது மையத்தை பார்க்கறதுக்கு போறாங்க. மையத்தை பார்த்து விட்டு நபி அவர்கள் உம்மு சலமாவுக்கு சில துவாக்களை கற்றுத் தந்தார்கள். ஒரு அறிவிப்புல ஒரு துவாவும், வேற ஒரு அறிவிப்புல அந்த துவால கொஞ்சம் மாற்றத்தோடும் வருகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம ஆஜுருனி ஃபி முஸீபத்தி வஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா. நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்கள் அல்லாஹ் கிட்ட திருப்பி போறோம். எல்லாம் எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு உலகத்திலையும் அதுக்கு பகரத்தை ஒண்ணுதா, மறுமையில கூலியை தரண்டிங் கேட்கணும். ஒரு நஷ்டம் ஆயிடுச்சு, ஒரு புள்ள மௌத்தா போச்சு, புள்ள மௌத்தாச்சு, எல்லாம் சிறந்ததை தாப்புனா அடுத்த ஒரு சிறந்த பிள்ளையத்தா, இந்த புள்ள மௌத்தானதுக்கு ஒரு கூலிய மறுமையில எங்களுக்கு தந்துரு அப்படின்னு 2 அர்த்தம். இப்படி ரசூலுல்லாஹ் உம்மு சலமாவுக்கு சொல்லி தருகிறார்கள். உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா நபி சொல்லிட்டாங்கன்னு துவா செஞ்சிட்டாங்க. ஆனா அவங்க மனசுல ஒரு உறுத்தல் என்னன்னா, அபூ சலமாவை விட ஒரு நல்ல மாப்பிள்ள வரவா போறாரு அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனா நபி கட்டுப்பட்டாங்க, அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. அபூ சலமாவை விட ஊர்ல யார் நல்லவர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் நபி சொன்னா கட்டுப்படணுமா இல்லையா அப்படின்னு தன்னுடைய வெறுப்பு எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நபி சொன்னாங்களேன்னு துவாவை செய்தார்கள். உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, உண்மையிலே அபூ சலமா விட சிறந்தவர்கள் யாரும் கிடையாது ஊர்ல. ஆனால் அந்த அபூ சலமாவை விட மகத்தான ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் எனக்கு வாழ்க்கை துணைவராக தேர்வு செய்தான். இறைவன் ஏற்பாடு எங்க போய் முடியும் தெரியாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை மாப்பிள்ளை ஆக்கணும் அப்படின்னா இங்க இந்த ஒரு மாப்பிள்ளை இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஒரு இழப்பை கொடுக்கறதை இன்னொரு வருகையை, இன்னொரு நலனை கொண்டு வருவதற்கு. நீங்கள் அந்த நலனை எதிர்பார்த்தீர்கள்னா இந்த இழப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இதுதான் இந்த உலகத்தினுடைய ஒரு பொதுவான சமநிலை. எல்லாமே வந்துகிட்டே இருக்கணும், போகவே கூடாது, நிம்மதி கிடைச்சிக்கிட்டே இருக்கணும், கஷ்டம் வரவே கூடாது, அப்படிலாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஏன்னா நம்ம சொர்க்கத்தில் இல்லை. இதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் உணர்த்துகிறான். நீங்கள் வெறுக்கலாம், வெறுக்கிற அனைத்தும் உங்களுக்கு கெட்டது இல்லை. நீங்கள் நேசிக்கலாம், நேசிக்கிற அனைத்தும் உங்களுக்கு நல்லது இல்லை. நீங்கள் அறிய மாட்டீர்கள், யாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற பாடத்தை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துவதை தெரிந்து கொள்ள முடிகிறது என்பதை இந்த தருணத்தின் ஒரு தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.